வெல்கம் டு எஸ்கே கேமிங். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ரூம் மேட்ச் பிளேயிங் தான் பார்க்க போகிறோம். வேறு யாரும் கூட இல்லை, சும்மா என் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் நின்றுருக்கோம். வெளி டீம் யாரும் இல்லை. வாங்க இப்போ கேம் பிளேக்குள்ளே போகலாம். ப்ளீஸ் கைஸ் எல்லோரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இதுவரை கொடுத்த சப்போர்ட்லாம் ரொம்ப தேங்க்ஸ். இன்னும் கொஞ்சம் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். 50 ஃபாலோவர்ஸ் ஏற்றணும் எப்படியாச்சும் யூடியூப்பில். ஏன்னா 50 ஃபாலோவர்ஸ் ஏற்றினா தான் லைவ் போட முடியுமா. அதான் சொல்கிறேன். ப்ளீஸ் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த இதுலேயும் இந்த போன வீடியோ மாதிரி இந்த வீடியோவில் நான் ஃபஸ்ட்டு 2 ரவுண்டு எடுத்திருப்பேன். ஏன்னா ஃபஸ்ட்டு 2 ரவுண்டு வந்து நான் சுத்தம் 1 கிலோ கூட அடிச்சிருக்க மாட்டேன். 0 டேமேஜில் தான் இருப்பேன். வெறும் ஒரு 15 டேமேஜ் தான் கொடுத்துருப்பேன். இந்த ரவுண்ட்லேருந்து தான் அடிக்க ஆரம்பிச்சிருப்பேன். அதான் அந்த 2 ரவுண்டு எடுத்திருப்பேன். ஃபஸ்ட் ரவுண்டு வந்து நாங்கள் ஜெயிச்சிருப்போம். செகண்ட் ரவுண்டு ஆப்போனன்ட் தான் ஜெயிச்சிருப்பாங்க. வாங்க இப்போ இந்த கேம் ப்ளே பார்க்கலாம். இங்கே சும்மா வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்போம் அவங்க ஏறி வரட்டோன்னு. ஆனால் அவங்களே ஏறி வர மாதிரி தெரியல. சும்மா நாங்களும் அப்படியே இங்கேயா நின்றுக்கு இருந்தோம். அடுத்த இந்த இடத்துல ஒரே ஒரு டவுன் பண்ணுவேன். அதுவும் ஆனால் கில்னால் எடுக்க மாட்டேன். பாருங்க, காய்ஸ் இன்னொன்று சொல்கிறேன். இந்த மேட்ச்சில் நாங்கள் தான் ஜெயிச்சிருப்போம். அதுக்குன்னு ஆப்போனண்ட் வந்து சும்மா நூப பிளேயர் அந்த மாதிரிலாம் நினச்சிடாதீங்க. அவங்களும் டஃப்பு கொடுத்தாங்க எங்களுக்கு. இதுக்கடுத்து இன்னொரு மேட்ச் வேறு போட்டிருந்தோம். அந்த வீடியோ நான் போடல. இதுக்கடுத்து வேறு செகண்ட் மேட்ச் ஒன்று போட்டாங்கன்னா அதில் அவங்க தான் ஜெயித்தாங்க. நான் பார்த்தேன் என்னடா இந்த மேட்ச்சில் அவங்களுக்கு கொஞ்சம் சரியாக லேடில் போடல, ஏதோ ஃபோன் ஏதோ ப்ராப்ளம் போகல, அதனால நான் ஏதோ அடிச்சிட்டேன் போகல. ஆனால் அதுக்கடுத்து ஒரு மேட்ச் 2 போங்க. அந்த மேட்ச்சில் நல்லா எங்களை போட்டு அடித்தாங்க. அவங்க தான் ஜெயிச்சிருப்பாங்க. வாங்க இப்போ இந்த கேம் ப்ளே பார்க்கலாம். இந்த இடத்துல 2 டவுன் பண்ணிடுவேன், முடிச்சு விட்டுருவேன் 2 பேர்த்தையும். அதுக்கு பார்த்தா டீமாலும் டவுன் ஆகிடுவான். நான் ஒரு ஆள் தான் இருப்பேன் கடைசியில் பார்த்து இந்த ரவுண்டில். பாருங்கள், இப்போ போய் டீமாலும் டவுன் ஆகிருப்பான். அடுத்து அவன் பண்ணி அடிச்சு விட்டுருவேன். ஆனால் 1-2 விளாண்டுருக்கு இந்த ரவுண்டில் லாஸ்ட்டில். ஆமாம், இதான் எல்லாம் அழுத்தி விட்டுருவேன். ரைட்டாக ஹெட்ஷாட்டும் போயிடும். ஆமாம், இந்த ரவுண்ட்லேருந்து தான் ஃபஸ்ட்டு அடித்த கில்லு ஃபுல்லாக 4 கிலோ அடிச்சிருப்பேன் இந்த ரவுண்டில். ப்ளீஸ் கைஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிடுங்க, லைக் பண்ண சொல்லிடுங்க, ஃபாலோ பண்ணிடுங்க கைஸ். ப்ளீஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். எப்படியாவது 50 ஃபாலோவர்ஸ் ஏற்றினா போதும் கைஸ். அதுக்கடுத்து நம்ம லைவ் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி பண்ணி கொஞ்சம் மேலே ஏறிடலாம். கைஸ் இந்த ரவுண்டில் இருந்து நான் கொஞ்சம் ஓட்டி விட்டுருவேன். ஏன்னா சும்மா முன்னாடி 2 தானே வைக்க மாட்டேன். சும்மா கில்லு எங்கனக்குள்ளே அடிச்சிருப்பேன், எங்கனக்குள்ளே டவுன் ஆகலைன்னு அந்த இது மட்டும் காமிச்சிருப்பேன். சும்மா இருக்கிற வீடியோலாம் ஓட்டி ஸ்கிப் பண்ணியிருப்பேன். ஏன்னா அது ரொம்ப நேரம் செகண்ட் எழுதுனால அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். கைஸ் எனக்கு இன்னொரு வருது. எனக்கு சரியாக எடிட் ஆப்பு பண்ண தெரில. சும்மா நான் இன்ஸ்டாவில் தான் எடிட் பண்ணி போட்டுக்கிருக்கேன். சும்மா வாய்ஸ் இது மட்டும்தான். எனக்கு நல்ல ஒரு எடிட் ஆப்பு தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். சும்மா ஃப்ரீயாக பண்ணுற மாதிரி, ரொம்ப அந்த விபிஎன்லாம் நிறைய பேர் ஏற்றி இது பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் வேணாம். சும்மா ஃப்ரீயாக பண்ணுற மாதிரி. நெட் இருந்தால் கூட பரவாயில்ல, நெட்டில் கூட பண்ணுறேன். ஆனால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் இருக்கணும். இந்த இடத்துல டவுன் பண்ணி இன்னும் அவனும் வந்துடுவான். அவனையும் ஆனால் டவுன் பண்ணிடுவேன், சேர்த்தே டவுன் பண்ணிடுவேன். இந்த அப்டேட் என்ன கைஸ் இப்படி இதுக்கு? சும்மா நான் ஒரு க்ளோவல் போட்டால் கீழே ஒரு பவர் மாதிரி எரியுது. நம்மளுக்கு ஏதாவது ஒரு கன் பாம்பு அந்த மாதிரி கிடச்சிருக்குது கைஸ். இந்த இடத்துல பாருங்கள், நான் அந்த மேக்ஸ் ஜோனில் 3 பிளேயர் தான் இருக்கும். தெரியாமல் அந்த கண்ணை எடுத்துருவேன். அதனால் டீமாக ஓசிக்கில் போட்டுருவான். யாரும் நம்ம அந்த கண்ணை வச்சு அடிச்சிருந்தேன்னா அந்த கிலோ இந்த கிலோ எனக்கு தான் வந்துருக்கு. 3 கிலோ அடிச்சிருப்பேன் இந்த ரவுண்டில். கைஸ் எனக்கு எக்ஸாம் லீவ்லாம் இப்போ தான் எக்ஸாம்லாம் முடிஞ்சிருக்கு. இன்னும் ஒரு 7 நாள் லீவ் இருக்குது கைஸ். ஒரு நாள் விட்டு வீடியோ கன்ஃபார்ம் போட்டுருவேன். கொஞ்சம் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகேவா கைஸ்? தொடர்ந்து போடுவேன், தினமும் போட்டுருவேன். அப்படி ஒரு நாள் மிஸ் ஆகிடுச்சுன்னா ஒரு நாள் விட்டு போட்டுருவேன் கைஸ். கைஸ் போன வீடியோ வந்து நான் ஃபஸ்ட்டு அந்த ஓன் வாய்ஸ் வீடியோ போட்டிருந்தேன்ல, அந்த வீடியோ வந்து சவுண்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்திருக்கும். ஏன்னா அது ஹெட்செட் போட்டு பேசுனால சவுண்டு இதாகிடுச்சு. நான் ஏன் ஹெட்செட் போட்டு பேசினேன்னா அப்போ அந்த ஃபேன் சவுண்டில் அதெல்லாம் கேட்காதுன்னு பார்த்தேன். அதனால ஹெட்செட் போட்டு பேசினேன். அப்படி இருந்து சவுண்டு கம்மியாக இருந்துச்சு. சரி, இந்த வீடியோ அதான் ஹெட்செட்லாம் போடாமல் பேசியிருக்கேன். ஆனால் கொஞ்சம் ஃபேன் சவுண்டு மட்டும் அந்த மாதிரி கேட்கும். அதை கொஞ்சம் பொறுத்து போயிருக்கோங்க. இந்த ரவுண்ட்லேயும் பாருங்கள், என் ஃப்ரெண்டு அவனே இப்போ என் ஃப்ரெண்டு எப்படி சாவான் மட்டும் பாருங்கள். அவன் அழகாக அடிச்சிருக்கலாம், பொறுமையாக இருந்து தான் அடிச்சிருக்கலாம். ஆனால் நான் இந்த ரவுண்ட் ஜெயிச்சிருப்போம். இருந்தாலும் என் ஃப்ரெண்டு எப்படி அடி வாங்கலாம் பாருங்க. இங்கே இருந்தேன், இந்த டயரில் போய் தவி போட்டேன் தெரியாமல். பறந்துட்டு போய் அடி வாங்கியிருக்கான்.
ஆனால் இந்த ரவுண்டில் நான் அவனை அடிச்சுட்ருவேன் கைஸ். இந்த கீழே பாருங்க, இந்த வெஸ்ட் ஹெல்மெட்லாம் இருக்குது, அது பக்கத்தில் ஒரு கார்டுன்னு இருக்கான். நம்ம ஒரு குளோவல் போடும்போது அதுலேருந்து ஏதோ சும்மா காளானு இங்கே பாம் அந்த மாதிரி தந்துக்கிட்டே இருக்காங்க. ரூம் மேட்சில் போய் தராங்க. என்ன சரி சொல்கிறீங்க? இந்த ரவுண்டில் வந்து அவங்க அடுத்து தொடர்ந்து 4 ரவுண்டு அவங்க தான் அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ரவுண்டு ஜெயிச்சுருவாமா. இந்த ரவுண்டில் ஒரு கில் அடிப்பேன், அவ்வளோதான். காய்ஸ் என்ன இவன் என்ன வாய்ஸ் இதெல்லாம் போகிறான், ஆனால் பேசவே மாட்டான்னு நினைக்காதீங்க. எனக்கு இதெல்லாம் ஃபஸ்ட் டைம் பேசுகிறேன் இந்த மாதிரிலாம். அதனால தான் கொஞ்சம் விட்டு கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் 1 மினிட் கழிச்சு பேசுகிறேன். யாரும் தப்பாக நினச்சிக்காங்க. போக நான் கரெக்டாக பேசி உங்களுக்கு நல்ல வீடியோவாக போட ஆரம்பிச்சிடுவேன். கொஞ்சம் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். நீங்களே பார்த்தீங்கன்னா நாங்கள் தொடர்ந்து ஃபஸ்ட்டு செகண்ட் ரவுண்டில் தோற்றது, அதுக்கடுத்து தொடர்ந்து ஒரு 5 ரவுண்ட் நாங்கள் அடிச்சுட்டு பார்த்தீங்க. இந்த மேட்ச் அவ்வளோ ஈஸியாக இருந்தது ஐஸ். ஆனால் அடுத்த மேட்ச் அவங்க ரோடு விளாண்ட பாருங்க, அவ்வளோ டஃப்பு கொடுத்தாங்க கைஸ். இத்தனைக்கும் ஃபஸ்ட்டு 5 ரவுண்டு அவங்க அடுத்த மேட்ச் அடித்தாங்க. அதுக்கடுத்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக விளாண்டு 6 கார் ஈக்குவல் வந்து கடைசியில் அவங்க தான் ஜெயித்தாங்க. ஆனால் அவ்வளோ டஃப்பு கொடுத்து விளாண்டாங்க. இந்த மேட்ச் அவங்களுக்கு ஏதோ ஃபோன் அந்த மாதிரி சரியில்லை போல், அதனால நாங்கள் ஏதோ அடிச்சிட்டோம் போல். அவ்வளோ நல்லா விளாண்டாங்க. இன்னும் ஒன்று சொல்லிக்கிறேன், இவன் என்ன கன் ஸ்கின் நம்மள்ட்ட எதுவுமே இல்லைன்னு நினைக்காதீங்க. இது இந்த ஃப்ரீ ஃபயர் வழியாக அந்த ரெக்கார்ட் பண்ணுறது, ஃப்ரீ ஃபயர் கேம் ப்ளே விளாண்டுக்கு அடுத்து கீழே ஒரு ஆப்ஷன் காட்டும், அதில் டவுன்லோட் பண்ணி சும்மா வீடியோ எடிட் பண்ணிக்கிறேன். ஃப்ரீ ஃபயர்லேருந்தே இந்த வீடியோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருந்தது, அதனால தான் அந்த இதெல்லாம் தெரியல. இத்தனையும் நான் ஸ்மூத்தில் வர வச்சுருக்கேன்னா அதனால தான் அந்த கன் ஸ்கின் எதுவுமே தெரியல. மற்றபடி உள்ள கன் ஸ்கின்லாம் இல்லை அப்படிலாம் நினைக்கிறேன். கொஞ்சம் வச்சுருப்பேன். அவ்வளோ டாப்அப்லாம் பண்ணி எடுத்துருக்க மாட்டேன். ஃப்ரீயாக கொடுத்தது அந்த மாதிரி கொஞ்சம் நிறைய இதை வச்சுருப்பேன். இந்த பார்த்தீங்கன்னா நாங்கள் 7 ரவுண்டு தொடர்ந்து அடிச்சோம், இன்னும் ஒரு ரவுண்டு தான். ஆனால் அதுக்கடுத்து ஒரு 4 3 ரவுண்டு தொடர்ந்து அவங்க தான் அடிப்பாங்க. அதையும் ஓட்டி விட்டு இந்த அடி வாங்குறது தான் வச்சுருப்பேன் கைஸ். நான் வந்து தனியாக ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிடுவேன் கைஸ். ஃபோன்லேயே அந்த இதெல்லாம் இருக்குது. ஆனால் அது தனியாக பண்ணால் வந்து ஃபோன் வந்து லைட்டாக ஹேங் ஆகுது கேம் ப்ளே பண்ணும்போது தான். அதனால தான் சும்மா சரி ஃப்ரீ ஃபயர்லேயே இருக்கே, எதுக்கு வேஸ்ட்டாக இது பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு ஃப்ரீ ஃபயர்லேயே இது பண்ணுறது. இந்த தக் லைஃப்பில் இந்த 1 நம்பர் இருக்கலாம், இவன் என் கிளாஸ்மேட் தான், பக்கத்துலேயே உட்காந்து பையன். இவன் தான் அந்த மாதிரி அவங்க ஏரியா பசங்க நிறைய பேர் கூப்பிட்டு வந்து சும்மா விளாண்டு இருக்கோம். ப்ளீஸ் கைஸ், முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியா 50 பேராச்சும் ஃபாலோ பண்ண வச்சோன்னா அவங்க லைவ் போட முடியும். ஏன்னா இந்த மாதிரி வீடியோவாக போட்டால் கூட கொஞ்சம் சப்போர்ட் கொஞ்சம் இதாக தான் இருக்கும். லைவ் போட்டால் மட்டும் தனிமை யாராச்சும் வந்து அவங்கள சும்மா போர் அடிக்கும்போது இந்த மாதிரி யூடியூப் வருவாங்க, அப்போலாம் இந்த மாதிரி லைவ்லாம் பார்ப்பாங்க. அதனால தான் சொல்கிறேன், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போயாவது 50 பேர் தேர்த்திட்டோம்னா லைவ் போட ஆரம்பிச்சிடலாம். ஆனால் ஃபஸ்ட்டு ஐடி கிரியேட் பண்ணும்போதெல்லாம் சரி டக்குன்னு அதெல்லாம் ஃபாலோவர்ஸ்லாம் வந்துடுவாங்க, லைவ்லாம் போட்டுலாம் கரெக்டாக சரி எக்ஸாம் எப்போ முடிஞ்சு இன்றைக்கி தான் முடிஞ்சுச்சா சரி ஒரு 9 நாள் லீவ் விட்ருக்காங்க, அப்படியே சேர்த்து அப்படி விளாண்டுலாம் நிறைய வீடியோலாம் போடலாம், லைவ்லாம் போடலான்னு ஆசைப்பட்டேன். ஃபாலோவர்ஸே அவ்வளோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் ரொம்ப ஈஸின்னு நினச்சேன் கைஸ். ஆனால் யூடியூப் கிரியேட் பண்ணி இந்த மாதிரிலாம் கொஞ்சம் இதாக இருக்கலாம், ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அதே மாதிரி நான் போன வீடியோவில் வந்து ஒரு லோகோ காமிச்சிருப்பேன் எஸ்கேன்னு, அந்த ப்ளூ கலர் அந்த லோகோ இனிமேல் வைக்க மாட்டேன். அது கொஞ்சம் இப்போ இதுவும் ஆகலை, செட் ஆகலை. இந்த அடுத்த வீடியோவில் வந்து கூட போஸ்ட் அதே லோகோ நானாக க்ரியேட் பண்ணி இது பண்ணணும். அதான் எடிட் ஆப் யார்ட்டையாக இருந்தால் நல்ல எடிட் ஆப்பாக இருந்தால் சொல்லுங்கள், நான் எடிட் பண்ணி நம்ம போய் கூகுளில் போய் எடுக்கக்கூடாது, நம்மளாம் சொந்தமாக இது பண்ணணும். அதனால சொந்தமாக இது ஒரு ஆப் ஏற்றி பார்த்தேன், 2-3 ஆப் ஏற்றி பார்த்தேன், எதுவும் செட் ஆகலை. நல்ல ஆப் தான் நீங்கள் சொல்லுங்கள் கைஸ், எடிட் பண்ணி உங்களுக்கு லோகோ நல்ல லோகோ க்ரியேட் பண்ணுறேன். அதனால இந்த வீடியோலேயே ஃபஸ்ட் எடுத்தோன்னு சும்மா எமௌண்ட் போகிறத காமிச்சிருப்பேன் ஃப்ரீ ஃபயருக்குள்ளே போய். இந்த ரவுண்ட் ஜெயிச்சிருவோம் கைஸ், இதோட இந்த கேம் ப்ளே முடியும். அதுவும் இல்லை, நான் லாஸ்ட் வரையும் எடுத்து போயிடுவான். நானும் செத்துருவேன்னு நினச்சேன். அவன் ஏதோ ஜோனில் லாக் ஆகிக்கிட்டான், இல்லை நான் அவன் இந்த ரவுண்ட்லேயே அடிச்சிருப்பேன் எங்களை.
சத்தியமாக சொல்கிறேன் கைஸ், அவங்களும் அவ்வளோ டஃப் கொடுத்துலாண்டாங்க. ஏதோ தொடர்ந்து நாங்கள் 6 ஜெயிச்சிட்டோம். அதுக்கடுத்து 4 ரவுண்டு எப்படி அடித்தாங்கன்னு தெரியல. டக்கு டக்குன்னு அடிச்சுட்டு முடிச்சுட்டே போயிருந்தேன். இந்த ரவுண்டு நான் ஒன்று சொன்ன கடைசி வரையும் இருப்போம். அவன் ஜோனில் லாக் ஆயிடுவான். ஜோனில் லாக் ஆனதுனால நான் கொஞ்சம் அப்படியே நான் லாஸ்ட்டில் கில்லி அடிச்சிக்க மாட்டேன். அவன் ஜோனை சுற்றினால இந்த ரவுண்டு இது நாங்கள் ஜெயிச்சிட்டோம். இல்லைனா அவங்க தான் ஜெயிச்சு பார்த்துனீங்க. எனக்கு லைஃப் கம்மியாக தான் இருக்கும். இதான் இப்போ உள்ளே வருவேன்னா இங்கே ஒருத்தனை அடிச்சிருவேன். அங்கே பார்த்தா டீமெல்லாம் டவுன் ஆகியிருப்பேன். நான் பயந்து அங்கே ஓட நானே அங்கே உள்ளே போனேன். அங்கே வெளியே போய்ட்டு பயந்து போய் நின்றுருவேன் குளோவில் பின்னாடி. பார்த்தா இனிமே இந்த குளோவுக்குள்ளே இருந்திருப்பான். பாருங்க இந்த குளோவுக்குள்ளே உடச்சிருக்கேன். எப்பயும் லாக் பண்ணி விட்டு போயிட்டேன். என்னையும் வேறு நான் அந்த சைடு உட்காந்து குளோவில் உடச்சிக்கிறேன் எடுத்து. இந்த 2-2 ஆகுது தான். அதுக்குள்ள நான் டீமால செத்து போயிடுவான். நான் இப்போ இந்த குளோவில் உடைக்கிறதுல அவனும் செத்து போயிடுவான். ஏதோ திட்டி குளோவில் உடச்சி வெளியே போயிடுவேன். அப்பயும் ஒருத்தன் சும்மா தெரியாமல் முன்னாடியே சுட ஆரம்பிச்சிட்டான் போல தெரியாமல். அதனால டக்குன்னு நான் அடிச்சு விட்டேன். இந்த இப்போ தான் இந்த இடத்துல மாட்டிக்குவான் எனிமி. இந்த இடத்துல நல்ல டேமேஜ் பண்ணுவாங்க. கொஞ்சம் விட்டு தான் என்னை அடிச்சிருப்பான். அவன் எதுவும் இந்த ஜோனில் மாட்டிக்கிட்டான். இல்லைன்னா அவ்வளோதான். நீங்களே பார்த்தீங்கன்னா ஜோனில் மட்டும்தான் நாங்கள் போய் அடிச்சோம்னா அவங்க தான் ஜெயிச்சிருப்பாங்க. ஓகே, இந்த வீடியோ இதோட முடிஞ்சு காய்ஸ். ப்ளீஸ் காய்ஸ் இப்படின்னு கேட்டுக்கிறேன். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாத்தையும் ஷேர் பண்ணி ஃபாலோ மட்டும் பண்ண சொல்லுங்கள் காய்ஸ். எப்படியாவது நம்ம 50 ஃபாலோவர்ஸ் ஏற்றினா தான் நம்ம லைவ் போட முடியும் காய்ஸ். ஓகே காய்ஸ், லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, ஃபாலோ பண்ணிடுங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதுவும் அமைக்கிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் காய்ஸ். தேங்க்யூ.